வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொருளாளர் சந்திரசேகர் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கிறது. தொடர்ந்து திமுக மற்றும் மதிமுக முன்னணி நிர்வாகிகள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வருமான வரி சோதனைகள் குறித்து பேசிய திமுகவின் எம்பி திருமிகு கனிமொழி, எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே ஐடி ரைடுகள் என்றும் அதன் பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கக்கூடிய பாஜகவின் சி.டி. ரவி, கருப்பு பணப்புழக்கம் இருந்தால் ஐடி ரைட் நடக்கத்தான் செய்யும் என்று பதிலளித்திருக்கிறார். இந்த வாத பிரதிவாதங்களுக்கிடையே தமிழக அமைச்சர் எம்.சி. சம்பத் ஆதரவாளர்கள் வீடுகளிலும் ஐடி ரைட் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. உண்மையில் தேர்தல் காலத்தில் நடத்தப்படும் இந்த வருமான வரி சோதனைகளின் பின்னணியில் நியாயமான நோக்கம் இருக்கிறதா அல்லது அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா என்பது பிரதான கேள்வி. அந்த பிரதான கேள்வியின் அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. அரசியல்வாதி வீடுகளில் அதிரடி ஐடி ரைட் நியாயமான நடவடிக்கையா, அரசியல் உள்நோக்கமா? நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் திரு கோபண்ணா மற்றும் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன், திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு ராஜீவ்காந்தி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்குது. ஒரு பக்கம் உங்க கட்சி மற்றும் உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வீடுகளில் ஐடி ரைடு நடக்குது. இதற்கு பின்னணியில பாஜக தான் அப்படின்னு தெளிவா சொல்றீங்க. எப்படி பாஜக தான் இந்த ரைடுக்கு பின்னணியில இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்க? எங்களுடைய கழக மகளிர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை தொடக்கத்திலே இன்றைக்கி வச்சுருக்காங்க. இப்போது நடக்கிற இந்த சோதனைங்கிற பெயரில் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தல் செய்கிற வேலையை பாஜக செய்கிறது. இதற்கு உண்மையிலேயே பதில் சொல்லியிருக்க வேண்டியவர் இந்த அமலாக்கத்துறையுடைய அதிகாரியோ வருமான வரித்துறை அதிகாரி தான் பதில் சொல்லியிருக்க வேண்டும். நாங்கள் நடக்கவில்லை, எங்களுக்கு எவ்விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இது அரசின்படியான நடக்கிற, முறைப்படியான நடக்கிற, சட்டப்படியாக நடக்கிற ஒரு நடைமுறை தான் என்று அவர் தான் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அவசியம் அதுதான். அவர் ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி பொறுப்புள்ள எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்குது, ஒரு அமைப்பு மீதான கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை குறித்து ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்பது. அப்போ உண்மையிலேயே அரசுடைய பொறுப்பாளர்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும். இதே மாதிரி வருமான வரி அதற்கு மாற்றாக பதில் சொல்லுகிறவர் பாஜகவுடைய செய்தி தலைவராக இருக்கிறார். எங்களுக்கு சிக்கலே அங்குதான். அரசை குறை சொன்னால் ஆளுங்கட்சி பதில் சொல்லுகிற போது இந்த அரசு அமைப்புகள் மீது, தன்னாட்சி அமைப்பு கொண்ட இன்கம் டேக்ஸ், இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை மீது எங்களுக்கு கேள்வி வருகிறது. ஏனென்றால் இந்த துறைகள் அரசு ஆளுகிற அரசுடைய கைப்பாவையாக இருக்கிறதோ எங்கள் எண்ணம் எங்களுக்கு வருகிறது. ஏனென்றால் இப்போது நடக்கிற தேர்தல் நான் அதாவது இதே தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் இந்த ரெய்டு நடந்தபோது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், இந்தியாவிலேயே ஊழல் மலிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, அதனால்தான் எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்குன்னு பதில் சொன்னார். இந்த மக்களுக்கு ஒன்றுதான், இந்த பொதுமக்களை பொறுத்தளவு, சாமானிய மக்களை பொறுத்தளவில் ரெய்டு நடக்குது, என்னாச்சு, 1000 கோடி 2000 கோடி என்னாச்சு, இது குறித்தான வெளிப்படைத்தன்மையான அறிக்கை என்னவா இருக்கு, என்ன சோகாஸ் நோட்ஸ் வெளியே சொல்லப்படுது. மத்திய அரசு நிறுவனங்கள் என்றாலே அது ரகசியமாக இருக்கும், மிக நேர்மையாக இருக்கும் என்பது தாண்டி இப்போ எப்படி ஆச்சுன்னா, ஒரு அரசு நடவடிக்கை என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அந்த நடவடிக்கையை ஊடகங்களில் வாதிக்கிற அளவுக்கு தான் இந்த அரசு நிறுவனங்களுடைய நம்பகத்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் ஆளுங்கட்சிக்காரர்கள் மீது எவ்விதமான நடவடிக்கை இருக்கிறது இல்லை, எதிர்க்கட்சி மீது அந்த நம்பகத்தன்மை குறித்து நீங்க சந்தேகம் எடுப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கனிமொழி அவர்கள் பாஜக அரசை நோக்கி கேள்வி எழுப்பினா சி.டி. ரவி தான பதில் சொல்லுவாரு. அவங்க ஒன்னும் வருமான வரித்துறையை நோக்கி கேள்வி எழுப்பலையே. இதற்கு பின்னணியில் பாஜக இருக்குன்னா பாஜக பொறுப்பாளர் தானே பதில் சொல்லுவாரு, வேற யார் சொல்லுவாங்க? பாஜக பொறுப்பாளர் சொல்லக்கூடாது. பாஜக அரசு பின்னணியில் இருக்கிறதுன்னா பாஜக பொறுப்பாளர் தான். அதாவது பாஜக அரசு என்றாலும் ஆளுகிற அரசு இந்திய அரசு துறை மீதான நம்பகத்தை நாங்கள் சொல்றோம். இந்த துறை அரசியல்வாதிகளுடைய கைப்பிடியில் இருக்கிறது, ஒரு கட்சியின் கைப்பிடியில் இருக்கிறார். அதற்கு உண்மையிலேயே தார்மீக ரீதியாக நாங்கள் இந்த நோட்டீஸ் போட்டோம், எங்களுக்கு இந்த சோர்ஸ் வந்துச்சு, இவ்வளவு சொத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது, எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த பணம் கைப்பற்றப்பட்டது என்று விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசு அதிகாரிக்கு இருக்கிறது. ஆனால் முந்திக் கொண்டு பாஜக கருத்து சொல்லும் போது தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. முந்திக் கொண்டெல்லாம் சொல்லல, அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் இந்த பதில சொல்றாரு. கருப்பு பணம் இருந்தா பயம் இருக்கதான் செய்யும், ரைடு நடக்கதான் செய்யும்.
எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை எந்த பணமும் எங்களுக்கு பயம் இல்லை. உண்மையில ஆளுகிற கட்சி தான் பயந்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது அடுக்கடுக்கான தலைமைச் செயலகத்தின் மீது ரைடு, இங்க இருக்கக்கூடிய அதாவது எத்தனை அமைச்சர்கள் வீட்டு மீது ரைடு எல்லாம் பல பெண்டிங் இருக்கு. எங்களுக்கு எவ்விதமான பயம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அரசியல் வேலை செய்கிற போது அரசு எந்திரங்களை வைத்துக் கொண்டு இந்த கிளீன் இமேஜ் என்று சொல்லுவோம், பெயரை கெடுக்கிற நடவடிக்கைகளை செய்வதுதான் சிக்கல். அன்புநாதன் ஒருத்தர் கரூர்ல 2 கண்டெய்னர் லாரில பணம் பிடிச்சிங்க, என்னாச்சு இன்னைக்கு? இன்னும் ஊர் முழுக்க பேசினாங்க, 2 கண்டெய்னர் அன்புநாதன். நீங்க அன்புநாதன் எங்க இருக்காரு, அந்த பணம் என்னாச்சு? அப்ப நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு அரசு நிறுவனம் என்பது தொடர்ந்து ஒரு அரசியல்வாதி குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு இருந்தது, அது நிரூபிக்கப்பட வெளிப்படைத்தன்மை வேண்டும். அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாதனால தான் அந்த அரசு நிறுவனங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. இது வெறுமனே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் எதிர்க்கட்சியினரை பழிவாங்க நடவடிக்கை. இன்னைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் சம்பத் அவர்களுடைய உறவினர்கள் என்று சொல்லி கூட சில பேர் அடையாளம் காட்டுவது நாங்க பொதுவா இருக்கோம் அப்படி காமிக்கத்தான். பொதுவெளியில் வருகிற பதில் சொல்ல வேண்டும். எங்களுக்கு கடமை இருக்கு. நீங்க அதாவது ஈஸியா இவங்க இப்படித்தான்ங்கிறத பெயரை கெடுக்கிற நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கத்தான் செய்யும். அந்த ஜனநாயக உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்ற எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. குற்றச்சாட்டை சுமத்துகிற உங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பாஜகவுடைய நண்பர்கள் பதில் சொல்லட்டும். ஆனா அரசு அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். நீங்க வெறுமனே பாஜக ஸ்போக் பர்சன் பேச வைக்கிறது, பாஜக கட்சிக்காரன் பேச வைக்கிறது, ஒண்ணு இது பாஜக ஆளுகிற அரசாக இருந்தாலும் இந்திய அரசு பொதுவான அரசு. சொல்லட்டும். திரு குமரகு, ரொம்ப செலக்டிவா ஐடி ரைட் நடக்குதா? எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு முடக்க, அதுவும் தேர்தல் காலத்துல வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது திட்டமிட்டு அவங்களை முடக்கிறதுக்காக இந்த மாதிரி திட்டமிட்ட ஐடி ரைட் எல்லாம் பாஜக ஏவுதா? அதுதான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பார்வை நண்பர் இனிய நண்பர் வழக்கறிஞர் நம்ம ராஜீவ்காந்தி பிராக்டிஸ் பண்றவர் எப்படி இந்த கேள்வி கேட்டாரு எனக்கு தெரியல. உள்ள போயிட்டு வெளியில வந்தோடனே எல்லாமே எடுத்து காமிச்சு நான் சம்மன் அனுப்பிச்சேன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க, சோ சொன்னாங்க, நாங்க போய் எடுத்தோம், இந்த பாருங்க இத்தனை சவரன் எடுத்தோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. அது இது வரைக்கும் எந்த நடைமுறையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, கேட்டது கனிமொழி அவர்கள், கேட்டது இன்கம் டேக்ஸ் கமிஷனரோ இல்லைன்னா வேற ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை, கேட்டது கனிமொழி அவர்கள். அது சம்பந்தமாக ஒரு கேள்வியை சிடி ரவி அவர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு, கருப்பு பணம் இருந்தா அப்படிதான் வரும், இது ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை சிடி ரவி அவர்கள் இதை நான் கருத்து கூறவில்லை என்று சொன்னால் ராஜீவ்காந்தி என்ன சொல்லுவார், பாத்தீங்களா மடியில கனம் இருக்கு, ஏன் ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே, அப்ப ஏன் சொல்லலன்னு கேட்பாரு. சொன்னா உங்களுக்கு என்ன, அவர் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த சம்மன் வந்தது, இவ்வளவு ரூபாய் பிடிச்சோம், இத்தனை மணிக்கு பிடிச்சோன்னு சொல்லியிருந்தா ராஜீவ்காந்தி என்ன சொல்லுவாரு, இவருக்கு என்ன இல்ல அதுல அவ்வளவு இருக்கு, இவருக்கு எப்படி தெரியும், இவர் ஒரு அரசியல்வாதி தானே, இவரு ஐடி நடத்தணும்ரா ரைடு நடத்தணும்ரான்னு கேட்பாரு. அவர் எதுவுமே சொல்லாம அழகா பயம் ஏன் உங்களுக்கு இருக்கு, கருப்பு பணம் இருந்தால் ரைடு நடக்கத்தானே செய்யும்னு ஜெனரலா சொன்னதை நீங்க எப்படி சொல்லலாம்? அதாவது எப்படி எதை சொன்னாலும் அவங்க இதை சொல்லுவாங்க. கூட சேர்த்து கேட்கிறார்ல, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வீட்டுல இதுவரைக்கும் எத்தனை ரைடு நடந்திருக்கு, எதிர்க்கட்சிகள் பிரமுகர்கள் வீட்டுல தலைவர்கள் வீட்டுல மட்டுமே குறிப்பிட்ட ரைடு நடக்குதுன்னா முறைகேடுகள்லாம் அங்க மட்டும்தான் இருக்குதா, அங்க மட்டும்தான் இவங்க பார்வை செலுத்துறாங்கன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல, அதையே நம்ப கூடாது. முறைகேடுகளை திமுக ஆதரிக்கல. நீங்க உங்களுடைய லாபம் முறைகேடுகளை திமுக ஆதரிக்கல. நீங்க ஆளுங்கட்சியினர் மீது தாண்டி பொதுவாக அரசை எதிர்த்தரப்பினர் மீது மட்டுமே தொடர்ந்து தாக்குதல் இருக்கு. முறைகேடுகள் சரி சொல்லிடுறேன் தமிழரசன். அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, உங்க காரை போலீஸ் மடக்குறாங்க, மடக்கி உங்களை கேட்கும் போது நீங்க முதல்ல என்ன சொல்வீங்க, ஏன் சார் என் காரை மட்டும் மடக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமை உண்டு. ஆயிரக்கணக்கான கார் போகும்போது என் காரை மட்டும் ஏன் மடக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் உங்க கார்ல இருந்து சட்டவிரோதமாக ஏதாவது கைப்பற்றப்பட்டால் உங்கள் உரிமை அங்கேயே மறுக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. எங்கிட்ட இருக்கும், ஆனா அதுக்காக போற அத்தனை 1000 கார்ல இல்லன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு கேட்க முடியாது. உங்க கார்ல இருக்கா இருந்துன்னா நீங்க குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர். இதுதான் உங்க சட்டம். அவருக்கு தெரியும் குறிப்பிட்ட சில கார்களை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு. அதுதான் அப்படி குறிப்பிட்ட சில கார்கள்ல பிடிக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா எனக்கு விளக்கம் சொல்லுங்க, நீங்க ஏன் உங்க கார்ல வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமே தவிர இத்தனை கார் போகுது அத்தனை கார்ல எல்லாம் இருக்கும், என் கார்லயும் இருக்கும், அதை எடுத்துக்க விட்டுருங்களேன்னு சொல்ல முடியுமா? ஆனா இன்னொன்னு சொன்னாரு ராஜீவ்காந்தி அவர்கள், ரொம்பலாம் அவர் அது என்னாச்சு இது என்னாச்சு விஜயபாஸ்கர் என்னாச்சு, தயவுசெய்து சொல்றேன், விஜயபாஸ்கரோட கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஹைகோ இதுல ஐடில இன்னொன்னு போயிட்டு இருக்காரு, அவர் விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ராஜீவ்காந்தி அவர்களே உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வீட்டுல ரைடு நடந்த போது அப்போது உங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர் சொன்னாரு, ஐயோகோ இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா, அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட அனுப்புனீங்கன்னு சொன்னாரு. அந்த வீட்டுல இருந்து எவ்வளவு கைப்பற்றப்பட்டது என்ன நடக்குதுன்னு இன்னி வரைக்கும் அந்த ஐடில இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. அவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றாக தெரியும். ராஜீவ்காந்தி அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு இது என்னென்ன ப்ரொசீஜர், ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, 2 வருஷம் பொறுத்து ஏன் உங்களை கேட்கறாங்கன்றதா நீங்க தயவுசெய்து கேளுங்க. ஐடில இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு 1 to 2 வருஷம் ஆகும்.
ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உண்டான எல்லா கிரவுண்ட்ஸும் எடுத்து படிச்சுட்டு அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் எழுதி அதை கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கமிஷனர்கிட்ட காமிச்சு உயர் அதிகாரி பெர்மிஷன் கொடுத்தாதான் ரைடு நடக்கும். நீங்க அந்த மாதிரி உங்க சோர்ஸோட நீங்க கொடுங்க. ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் நாளைக்கே ஒரு போன் பண்ணி இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இருந்தும் உங்களோட இது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க உங்களை கேள்வி கேட்கறது நியாயம் இருக்குது. சோ அப்ப யார் மேல வேணாலும் ஐடி ரைடு நடத்தலாம். ஆனா அதை பற்றிய முழு விவரங்கள் தெரிய வர ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் ஆண்டு கணக்குல நேரம் பிடிக்கும். ஒரு ஆண்டுகள் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னே இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஐடில இருக்கு. நீங்க உங்க வீட்ல இருந்து ஒரு 2 கோடி எடுத்துட்டு போயிட்டா உடனே நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அந்த 2 கோடி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சம்மன் அனுப்பணும். உங்க ஆடிட்டருக்கு சம்மன் அனுப்பணும். அவர் வந்து கொடுக்கணும். எல்லாம் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் மாதிரி இது தவறான வகையில் சம்பாதித்த பணம் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுதான் சொன்னேன். உங்களுக்கு ப்ரொசீஜர் டவுட் இருந்ததுன்னா உங்க கூடவே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சன் அவர்களை கேளுங்க. வரி வரியா சொல்லுவாரு. என்னன்னைக்கு நடந்தது, என்னன்னைக்கு நான் போய் அப்பியர் ஆகினேன், என்னன்னைக்கு என் குடும்பத்துல இருக்கவங்க அப்பியர் ஆனாங்க, சம்மன் என்னைக்கு வந்ததுன்னு கேளுங்க. அதே போல உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கேளுங்க. ஹம்மருக்கு எப்படி ரைடு வந்தது, அந்த ரைடுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் நான் கவலைப்படுகிறேன் வெக்கப்படுகிறேன் சொன்னதும் உங்களுக்கு தெரியும். யாரு தவறாக இந்த அரசியல் காரணங்களை தாண்டி ஒரு வழக்கறிஞரா இவ்வளவு ப்ரொசீஜர் சொல்றீங்க, இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொன்னபடியில இந்த மாதிரியான வருமான வரித்துறையெல்லாம் நடத்தி அவங்களை முடக்க பாக்குறீங்க, இவ்வளவு ப்ரொசீஜருக்குள்ள அவங்களை இழுக்க பாக்குறீங்க. அப்புறம் எப்படி அவங்க வேகமா செயல்படுவாங்க தேர்தல் காலத்துல? நீங்க பேசுறது உங்களுக்கு கரெக்டா இருக்கா தமிழரசன்? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் விளக்கம் சொல்லணும். இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன். அப்படின்னா ரொம்ப தவறுங்க. போன தடவை துரைமுருகன் அவர் வீட்டுல போய் 2 பணம் கோடி கணக்கு எடுத்தாங்க பாருங்க. அவரை முடக்க பார்த்தோம் பாத்தீங்களா? அது எவ்வளவு தவறுன்றது நீ இப்பதான் சொல்லி தெரியுது எனக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போய் பணம் எடுக்கிறாங்க, அவங்கள முடக்க பாக்குறீங்களான்றாங்க. இப்போ சொல்லுங்க ராஜீவ்காந்தி அவர்களே, நேத்து நடந்த ரைட்ல சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அதனாலதான் வேலூர் தேர்தல் முடக்கப்பட்டு சில மாதங்களுக்கு பிறகு அந்த தேர்தலும் நடைபெற்றது. அந்த சந்தேகத்தையும் வைக்கலாம் இல்லையா? ரோட்ல ஜெயிச்சாங்க. அது தவறுன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுனால 8000 ஓட்டுல ஜெயிச்சாங்க அவங்க. தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதா இல்லையா? அதுதான் மேட்டர் இங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். வீட்டுல ரைடு பண்ணும்போது உங்க வீட்டுல தவறான பணம் இருந்ததுன்னா நீங்க அதை கேட்பதற்கு அருகதையற்றவர். நீங்க மத்தவங்களை பத்தி கேட்க முடியாது. உங்களுக்கு மட்டும் அது பதில் சொல்லுங்க. அதே மாதிரி துரைமுருகன் வீட்டுல அன்னைக்கு நிரூபிச்ச பிறகுதானே சார் எடுத்த உடனே நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? குற்றவாளின்னு எடுத்த உடனே பணம் இருக்குங்கிறதுனால அப்படி தீர்ப்பு எழுதிட முடியாதுல்ல. அப்ப குற்றம் சாட்டப்பட்டவரா? ஆமா, குற்றம் சாட்டப்பட்டவர் தானே. ஆமா, அப்ப நீங்க முடக்குறீங்களே. நீங்க இருக்கு, இதுக்குள்ள அவங்க ஆட்படுவாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் முடக்கப்படுவாங்கன்னு கேட்டா அப்புறம் எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க, மாத்தி சொல்றீங்க? இப்ப இல்ல இப்ப ரைடு நடத்தப்பட்டவங்க அத்தனை பேரும் படித்தவர்கள், வசதியானவங்க. அவங்களுக்கு லாயர் இருக்காங்க, அவங்களுக்கு கோர்ட் தெரியும். ஒரு இடத்துல தவறு இருந்தால் அவங்க தாராளமா கோர்ட்ல போயிட்டு எல்லாம் காஷ் பண்ணிட்டு வரலாம். அது ராஜீவ்காந்தி அதெல்லாம் வேற. உறுதியா நீதிமன்றம் போறோம், காஷ் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் ராஜீவ்காந்தி அவர்கள் இப்ப சொல்லுங்க, நியூஸ் 18ல இப்ப நடந்த ரைட்ல ஒரு பைசா கூட எடுக்கல, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லுங்க. அப்படி யாருமே சொல்ல முடியாது இல்லங்க. அது திருக்குறளும் சொல்ல முடியாது, திரு ராஜீவ்காந்தி சொல்ல முடியாது இல்ல. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல ஒரே ஒரு பதம் தான். என்ன இங்க முடிச்சறேன் சொல்லிருக்காங்க. யார் தவறு செய்தாலும் தவறு சொல்லுங்க ராஜீவ்காந்தி அவர்களே. இங்க யாரையும் நியாயப்படுத்துகிற வேலையை திமுக செய்யல, ராஜீவ்காந்தி செய்யல, தெளிவாய்க்கிறங்க. ஆனால் உங்களுடைய அரசு எந்திரங்கள், உங்களுடைய கைகள் மீண்டும் மீண்டும் உங்களை குற்றச்சாட்டுப்பட்டவரை நோக்கி வருகிறது. நீங்க சொன்னீங்கல்ல வேலுமுருகன் தெரியுமா, மன்னிக்கணும், அதாவது எங்க பொதுச்செயலாளர் அதை துரைமுருகன் தெரியுமா, ஜெகத் ரட்சன், அப்படியே வேலுமணி பக்கம் போங்க, தங்கமணி பக்கம் போங்க, ராஜேந்திர பாலாஜி பக்கம் போங்க, இங்க பக்கத்துல இருக்க ஐயா ஜெயக்குமார் பக்கம் வாங்க. இந்த நான் வந்து யாரையும் புனிதப்படுத்தல, யாரையும் காப்பாத்தல. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்பது கலங்கப்படுத்துவதாக மட்டுமே இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சும்மா சொன்னீங்கன்னு சொன்னீங்க, இப்போ தப்பு தானே அது? எம்சி சம்பத் உறவினர் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியும் இந்த விஷயங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சிபிஐயா இருக்கட்டும், வருமான வரித்துறையா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், பாஜகவின் கைப்பாவையா இருக்கிறதுன்னு நீண்ட காலமாவே சொல்லிட்டு வரீங்க. இப்ப தேர்தல் காலம், வாக்காளர்களுக்கு படம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடிக்கடி கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஐடி ரைடு நடக்குது, அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்களா? பாஜக ஆட்சியில பல நிறுவனங்கள், அது மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாமே வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு பயன்படுத்தப்படுகிறது, அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எடப்பாடி, தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. எதில் முதன்மை மாநிலம்? கருப்பு பண புழக்கத்தில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இன்றைக்கு கிடைத்த செய்தியின்படி 5 மாநிலங்களில் இந்தியா முழுவதும் ரூபாய் 331 கோடி கைப்பற்றியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் இதுவரைக்கும் 127 கோடி பறிமுதல் வந்த செய்தி. வருமான வரித்துறை சொன்னதில்லை, 4 ஏடுகளில் வந்த செய்தி. அதில் 51 கோடி ரொக்கம்.
51 கோடி ரொக்கம். 2016 தேர்தலில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட 18 நாளில் 226 கோடி. அதே போல் இன்னைக்கு 18 நாளில் 331 கோடி, கிட்டத்தட்ட 89 கோடி ரொக்கம். ஆக தமிழ்நாட்டில் கருப்பு பண புழக்கத்திற்கு யார் காரணம், யார் பொறுப்பு? ஒன்று, மத்திய அரசு, கையால் ஆகாத மத்திய அரசு பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்து நவம்பர் 8, 2016 கருப்பு பணத்தை ஒழிப்பதாக நடவடிக்கை எடுத்த பாஜக அரசு கருப்பு பணம் இந்த அளவுக்கு புழக்கம், எவ்வளவு 100 கோடி 80 கோடி கைப்பற்றாங்க. இது மாதிரி ஒரு சூழல், இது தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லி வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க. இந்த பின்னணியில் பார்க்குறப்ப சிடி ரவி சொல்றார் கருப்பு பணம் இருந்தால் சோதனை நடக்குன்னு. கருப்பு பணம் இருந்தால் சோதனை நடத்துவதை பற்றி ஆட்சேபனை இல்லை. சரிதான். கருப்பு பணம் புழக்கம் போது, புழக்கம் இருக்கும் போது அதை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தா அது அரசியல்னு சொல்றீங்க. நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் பண மதிப்பு இழப்பு எடுத்தது கருப்பு பணம். சரி, அது தவறுனே வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு பக்கம் தேர்தல் காலத்துல புழங்குது, அதை தடுக்க பார்க்கல. நான் என்ன சொல்றேன், நீங்க வருமான வரித்துறை சோதனை செய்து திருப்பூர்ல வந்து சந்திரசேகர் வீட்டில் ஒரு மக்கள் நீதி மைய பொருளாளர் வீட்டில் வந்து இன்றைக்கி பணம் எடுத்திருக்கீங்க, 8 கோடி ரூபா பணம். அவர் வந்து மக்கள் நீதி மைய பொருளாளராக இருக்கிறவர், நான் விசாரித்த வரைக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய நண்பர், அதிமுக அமைச்சருக்கும் நெருங்கிய நண்பர். இந்த கொரோனா காலத்தில் நிறைய அவருக்கு வந்து இந்த அதிமுக அரசு சலுகைகள் கொடுத்து பெரிய அளவில் அவர் வியாபாரத்தை பெருக்கி இருக்காங்க. ஆக பாஜக நண்பருக்கு வீட்டில் தானே அவங்க ஒரு ரைடு நடத்தி இருக்கிறாங்க. அப்புறம் இது பின்னாடி பாஜக இருக்கணும்னு ஏன் பாஜக நண்பர்னா மக்கள் நீதி மைய பொருளாளராக இருக்கிறவர் இந்த பாஜக அதிமுகவுக்கு வேண்டியவர் தான். இன்னைக்கு எங்க ரெய்டு நடந்திருக்கு. இந்த பின்னணி நீங்களே சொல்லிட்டீங்க பாஜக அதிமுகவுக்கு நண்பர்னு. அவர் வந்து இதுல பாஜக இருக்கிற கட்சி. ஆக இந்த மாதிரி சோதனைகள்ல நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. கடந்த காலத்துல செய்த சோதனைகளை தொடர் நடவடிக்கைகள் என்ன எடுத்தீங்க? கடந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நாகராஜன் செய்யாத வீட்டில் 180 கோடி ரூபாய் எடுத்தீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுவே அதிமுக ஆதரவாளர், அதிமுக முதலமைச்சரோடு தொடர்புபட்டவன் தெரியல. அப்ப இதுல எங்க மாறுபாடு இருக்கு? அப்புறம் பாஜகவின் கைப்பாவைன்னு சொல்றீங்க. சொல்றேன், இந்த கூட்டணி கட்சியா இருக்கும் போது செஞ்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ரெய்ட் பண்ணீங்க, பண்ணி அந்த கட்சியை அச்சுறுத்தி அவர்களை உங்க கைப்பிடிக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு இதை பயன்படுத்தினீங்க. நாகராஜன் செய்யாதுரை, அதே போல வந்து அவர் வந்து பெரிய கான்ட்ராக்டர். அடுத்தது பன்னீர்செல்வம் நண்பர் அன்புநாதன் வீட்டில் 4.77 கோடி. இது வந்து 2016. அதே போல நத்தம் விஸ்வநாதன், சைதே துரைசாமி மகன் வெற்றி துரைசாமி, சேகர் ரெட்டி வீட்டில், அதே போல ஆர்கே நகரத்தில் வந்து 300 கோடி இருந்ததுன்னு நீங்க விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்ட் பண்ணீங்க. என்ன தொடர் நடவடிக்கை? 2016-17 எடுத்தது, இன்னைக்கு 2021. வருமான வரி தூங்குகிறதா? எடுத்த நடவடிக்கையினால என்ன ஆச்சு? இன்னைக்கு அதிமுக வந்து நீங்க கேட்கிற எந்த இதுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு எடுபடி அமைப்பாக நீங்க மாறி போச்சு. அப்ப வருமான வரித்துறைங்கிறது கைப்பிடிக்குள்ள போயாச்சு. இன்னைக்கு வந்து மிரட்டி பணிய வைக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்றேங்க. இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை ஊழல்ல 3500 கோடி ஊழல்ல முதலமைச்சர் எடப்பாடிக்கு வந்து விசாரிக்க சொல்லி சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு மேல அப்பீல் போனாரு, போய் ஸ்டே வாங்கினாரு. அந்த ஸ்டே 2 வருஷமா அந்த ஸ்டே இருக்கு. மத்திய புலனாய்வுத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது 2 வருஷமா இருக்கு. அந்த தடையை நீக்காம மத்திய புலனாய்வுத்துறை செயலற்று இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பதவியில் இருக்கிறாரு. அந்த தடை நீக்கப்பட்டிருந்தால் என்னைக்கோ முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாது. ஆக இந்த ஆட்சியை நீடிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தான் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை நான் கடுமையா சொல்றேன். இந்த நிறுவனங்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸை அச்சுறுத்துவது, திமுகவை அச்சுறுத்துவது, அதிமுகவை அச்சுறுத்துவது. அதிமுக அச்சுறுத்தினாங்க, எதற்காக அச்சுறுத்தினாங்கன்னா கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்வதற்கு. சரி, திரு சத்யன், பாஜக வந்து அச்சுறுத்துவதற்காகத்தான் இந்த ஐடி ரைடெல்லாம் நடத்துதா? உங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர் MC சம்பத் ஆதரவாளர்கள் வீட்லயும் ரைடு நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? பாஜக மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? இன்னும் துறை ரீதியான அறிவிப்பு வரல. இப்போ ஊடகத்தில் தான் வந்து அவருடைய ஆதரவாளர்னு போட்டு வருதே ஒழிய அந்த ஆதரவாளருக்கு அவருக்கு இன்னும் வெளி வரவில்லை. அது உண்மையிலே அது அவரோட ஆதரவாளராங்கிற கூட சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி ஊடகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்தை விஷயத்தை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கு.
நிறைய ஊடகங்கள் அப்ப- தவறான தகவல்களை சொல்லி அடுத்த நாளைக்கு மறுப்பு கொடுக்கறது இப்பதான் ஜாஸ்தி ஆயிட்டு அப்ப எம்சி சம்பத் ஆதரவாளர்கள் வீட்டுல ரைடு நடக்கிறது ஆதரவாளர்கள்னா அப்ப எதிர்க்கட்சி வீட்டுல நடக்குது, அது உண்மை. ஒரு வீட்டில் ரைடு அப்படின்னா ஊடகத்தில் வந்திருக்கு. ஆதரவாளர்கள்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வீடுங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுலேயும் முரண்பாடு பார்த்துங்க. 4-5 மீடியா நானும் சோர்ஸ் பார்த்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச ஆதரவாளர் ஒருவருடைய வீடுன்னு போடுறாங்க. நீங்க இப்ப ஆதரவாளர்கள்ங்கிறீங்க, என்னமோ 5-6 பேர் வீட்டுல ரைடு பண்ற மாதிரி. முதல்ல அவங்க ஆதரவாளர்கள் சொல்றது அதோட கேள்விக்கு போறேன். அதே ஆதரவாளர் முடிவு பண்ணது ஊடகம் தான். உண்மையிலேயே அவர் ஆதரவாளர், அவர் யார் என்னங்கிறது இன்னும் அறிக்கை காலையில இருந்து செய்தி வருது. அப்படி உண்மை இல்லைன்னா எம்சி சம்பத்தை மறுத்திருப்பாரு. இப்ப வரைக்கும் அவர் மறுக்கல. இது வரைக்கும் மறுக்கலங்கிறக்க நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்ல வரீங்களா? நாளைக்கு அவர் மறுத்து சொன்னோன்னே நாங்க சொன்னது பொய்ன்னு சொல்ல போறீங்க? நான் அப்படி சொல்லல, மறுக்கல அப்படிங்கறதா சொல்றேன். இல்லைங்க, மடியில கிளம்புதான் வழியில பயம் இருக்கும். அவர் எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அவர் எலெக்ஷன் வேலைக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டான விஷயமே இல்லை. ஏன்னா எந்த விஷயத்துல உண்மை இருக்கோ அதில் நீங்க சொல்ற மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயம் வந்துன்னா மறுப்பு சொல்லலாம், இல்ல பொய்யான விஷயம் வந்துன்னா பொய் இது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னன்னே தகவலே வரல. ஆதரவாளர்னு சொன்னது யாரு? ஊடகம் தான் சொல்லியிருக்கு ஆதரவாளர்னு. அது என்ன மறுப்பு கொடுக்கணுங்கிற அதை கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு அவரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன அனுபவமோ அதைத்தான் நம்ம வந்து வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்களை தான் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பிரதிபலிப்போம். அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, என்னுடைய நண்பர் ராஜீவ் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் கோபண்ணா அவர்களும். அவர் கேண்டிடேட் என்ன சொல்றாரு, மேடையில் சொல்றாரு, 11 மணிக்கு பதவி ஏற்கணும், 11:05க்கு சட்டத்தால் குற்றம் என்று சொல்லப்பட்ட மாட்டு வண்டியில் மணல் அழுவதை 11:05க்கு போய் மாட்டு வண்டியில மணல் அழுங்க. அந்த அதிகாரி வண்டி மணல்றதுக்கு அங்க தடை இருங்க முடிச்சிடுறேன், கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. சட்டத்தினால் தடை செய்யப்பட்டு எத்தனையோ மாட்டு வண்டி மணல் அல்லது இன்னைக்கு இந்த பிடிச்சி இந்த சட்டம் தண்டிச்சிருக்கு. ஆனா சட்டத்தினால் குற்றம் என்று சொல்ல ஒரு விஷயத்த 11:05க்கு நீங்க போங்க, ஆத்துக்கு மாட்டு வண்டி எடுத்துட்டு போங்க, அங்க போய் மணல் அழுங்க. அதிகாரி தடுத்தானா போன் பண்ணுங்க, அதிகாரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க ஆட்சியில் இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க? சட்டத்தை மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு சட்டத்தை மதிக்கணுங்கிறது தெரியாது. சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளையடிக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். இது உங்களோட அனுபவம். ரெண்டாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று டோக்கன் கொடுப்பாங்க. 5 நிமிஷத்துல பிடபிள்யூ அனுமதி பெற்று டோக்கன் கொடுத்துருவீங்களா? சும்மா அப்புறம் சொல்லிட்டு சமாளிக்கிறது, அப்புறம் சமாளிக்கலாம் நீங்க. அப்புறம் இன்னொரு என்ன சொல்றாரு, இன்னொரு எம்எல்ஏ தொண்டாமுத்துறை சிவசேனா, நான் ஆட்சி மாறும்போது நான் உங்களை பார்த்துன்னு சொல்லி அதிகாரியை மிரட்டுறாருங்க. இதுதாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகார துஷ்பிரயோகம், சட்டத்தை மதிக்கூடாது, அனைத்தும் நம்மளுக்கு கொள்ளையடிக்கிறாங்க. இது அவங்க அனுபவ பாடங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நேர்மையாக நடக்கும்போது என்ன, அதே அனுபவ பாடத்தோட பிரதிபலிப்பு. ஏன்னா அவங்க கத்துக்கிட்டு வந்தது அப்படிதான். அவங்க சட்டத்தில் இருக்கிற அனைத்து துறைகளும் அவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் குழி வெட்டி பிஎஸ்என்எல் போய் கேபிள் கொடுத்தது இவங்களுக்கு தவறா தெரியாது. மரியாதைக்குரிய கோபண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு, இல்லை இந்த மாதிரி கேஸை போட்டு அஇஅதிமுகவை பயமுறுத்தி, அஇஅதிமுக வந்து பாஜக 65 சீட்டு கேட்டு பேரம் பேசியதுன்னு ஊடகத்துல தான் செய்தி வந்துச்சு. நாங்கள் பயந்து 65 சீட் கொடுத்துட்டோமா? அங்கே 65 சீட் வாங்கிட்டு போயிட்டாங்களா? பாமக 23 கொடுத்தோம், பாஜக 20 தானே கொடுத்துருக்கோம். இப்ப எங்க நாங்க பயந்தோம். கரூர் அன்புநாதன் தொடர்பான கேள்வி இருக்கு, செய்யாத்துறை தொடர்பான கேள்வி இருக்கு, அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்பான கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் கடந்து நீங்க வேறு பக்கத்துல வேறு திசையில பயணிக்கிறீங்க. அதே மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் 8 மணி நேரம் சிபிஐ என்கொயரில போய் உட்கார்ந்து தான் வெளியே வந்தாரு. எதிர்கட்சி தலைவர் மாதிரி சட்டமன்ற ஊழல்ல போய் தடம் வாங்கிட்டு நிக்கலையே. நீங்க சொன்னீங்களே முதலமைச்சருக்கு தெரிந்தவர், அவருக்கு போய் 2 வருஷம் ஸ்டே வாங்கிக்கணும். ஏன் அவருக்கு திமுக காலத்துல தான் கான்ட்ராக்டரா இருக்காரு, திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது கூட கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அப்ப அவர் இப்ப இந்த கவர்மெண்ட் உள்ள செய்யணும், நம்ம அந்த கவர்மெண்ட் உள்ள செய்யலன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஒரு உழைத்து தன்னுடைய நிறுவனத்தை நிலைநிறுத்தி அது வியாபாரம் பண்றோம், உங்களுக்கு சாயம் பூசணும். எப்படிதான் சாயம் பூசுவீங்க? வேற எப்படி சாயம் பூசுவீங்க? அரசியல் 1 கிலோமீட்டர் ரோட வெட்டி கேபிள் கனெக்ஷன் கொடுத்தது உங்களுக்கு ஊழலா தெரியலையா? அதை போய் நீங்க சொல்ல மாட்டீங்க. அரசியல் உள்நோக்கம் இல்ல, ஒரு சரியான ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிற இடத்துக்கு வரீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் தரவுகள், அந்த தரவுகளின் அடிப்படையில் போய் என்ன அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லும். இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்க மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இதே தூத்துக்குடி எலெக்ஷன்ல இருக்கும்போது அவங்க பேட்டி டிவியில கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல ரெய்டுன்னு நம்ம நியூஸ் பார்க்கலையா? ஏன்னா அடுத்த நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து கோடி கோடியா புடிச்சாங்கன்னு வந்துச்சு, இல்லன்னு சொல்லி தானே போனாங்க. அதை மட்டும் உங்க வசதிக்கு எடுத்துக்குவீங்கல்ல? ஆமா வந்தாங்க, ஒண்ணுமே இல்ல பாத்தீங்களா, நான் குற்றமற்றவன், நீங்க பெருமையா வெளியே வந்து பேசுவீங்க. ஆனா அதே துரைமுருகன் வீட்டுல போனா இல்ல அங்க ஒண்ணுமே இல்ல வேணுமே வந்தாங்கங்களா? சரி, தொடர்ந்து பேசலாம். இடைவெளிக்கு பிறகு உங்க விளக்கத்தை கொடுங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர். களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு, நாள்தோறும் இரவு 10:30க்கு.
காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு ராஜீவ்காந்தி இடைவெளிக்கு முன்பா திரு கோபனா கூட முன் வச்சாரு, கருப்பு பண புழக்கம் இங்க அதிகமாகுதுன்னு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கதை தவிர்க்க முடியாத ஒரு மாநிலமா தேர்தல் ஆணையம் பல முறை தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுனால தானே ஐடி ரைடெல்லாம் நடக்குது. ஒரு பாசிட்டிவ் டோன்ல அதை பார்க்கவே மாட்டீங்களா? இல்லை, இது பாசிட்டிவ் டோனுங்க தாண்டி நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கிற அந்த போக்கு கொஞ்சம் குறைக்கணும். இங்கே கட்சிகள்னாவே இப்படி தான் இருப்பாங்க, நாங்கள் அதாவது அரசு எந்திரங்கள் சரியாக இருக்குது. அதை தாண்டி இங்கே நாங்கள் மீண்டும் தேர்தல் நேரங்களில் எதிர்க்கட்சிகளை மட்டுமே பழிவாங்குற நோக்கோடு திட்டமிட்டு எங்கள் நடவடிக்கை நிறுத்துகிற வேலையாகத்தான் இருக்குங்க. அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, வாக்காளர்களுக்கு பணம்ங்கிற அடிப்படையில நான் கேட்கிறேன். இங்க பொதுவா எதிர்க்கட்சியும் கொடுக்குது, ஆளுங்கட்சியும் கொடுக்குறது அப்படிங்கறதா இங்க உள்ள ஒரு பிரதானமான ஒரு விஷயம். அதற்கான ஆதாரப்பூர்வமான விஷயங்களும் கடந்த காலங்களில் பார்த்திருக்கு. ஆதாரப்பூர்வம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இங்க அதாவது வட மாநிலங்கள் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டு பணங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாநிலத்தில் திட்டமிட்டு திணிக்கப்படுகிற நடவடிக்கையாக இருக்கு. ஏன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு. ஆனா அவர் சொல்ற மாதிரி நீ கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு நீங்க 2000 நோட்டே புதுசாக வரப்போதும் நீங்க அப்போ இவ்வளோ கருப்பு பணம் எப்படி கேள்வி மக்கள்கிட்ட வரும். இது ஒரு துறையுடைய நிர்வாகத்துடைய ஒரு பண விடயங்களை கையாளுகிற அரசுடைய கோளாறு. இந்த கோளாறை ஒட்டுமொத்தமாக போய் எதிர்கட்சிகள் மீது இல்லை ஆளுங்கட்சியும் சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் பாடிஸ் எங்களுக்கு விருப்பம் இல்லை. மத்திய அரசு பண நிர்வாகத்தில் நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்க இந்த நாடு இனிமேல் கருப்பு பணமே வராது. நீங்க நான் மீண்டும் இதுக்கெல்லாம் போக விரும்புறேன். நீங்க கருப்பு பணமே வராதுன்னு சொன்னீங்க. ஒரு தனி நபர் இல்ல, அது ஒரு தனி டாபிக். இந்த வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? 118 தொகுதிகள் பதட்டமான தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. மெஜாரிட்டி நம்பருக்கு வந்துட்டாங்க. பணப்புழக்கம் உள்ளிட்ட வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற விஷயம் உள்ளிட்ட எல்லாத்தையும் பட்டியலிட்டு பேசுறாங்க. அதையும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அது பேசலாம். நீங்க இந்த தலைப்புக்கு அதுக்கு நான் போக வேண்டியிருக்கு. அக்கௌண்டபிலிட்டி இருந்து பேசுகிற போது டெல்லியில இருந்து பேசுகிற பாஜக சொல்லுது, அதாவது தமிழ்நாட்டு பணப்புழக்கம் அதிகம், அந்த மாநில சரியில்லைன்னு தொடர்ந்து கூட வைக்கிறாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட தமிழரசன் ஒரு ராஜீவ்காந்தி 2 லட்ச ரூபாய் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னா பேன் கார்டு தேவைப்படும். ஏன்னா மரியாதைக்கு காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா கோபனா சொன்னதுல இருந்து எடுக்க விரும்புறேன். ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் அனுப்ப வேண்டியது அனுப்புனா பேன் கார்டு அவசியம். நீங்க அதை விட அனுப்ப முடியாது. அது சட்டம் சொல்லுது. நீங்கள் நிதிநிலை அறிக்கைகள் சொன்னது, உங்களுடைய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னது, உங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லிச்சு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பாஜக என்கிற கட்சிக்கு 338 கோடி ரூபாய் பேன் கார்டு இல்லாமல் வரப்பட்டிருக்கு. இது உங்க அக்கௌண்டபிலிட்டி பற்றி எங்களுக்கு கேள்வி இருக்கு. நீங்க 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 20 ரூபாய்க்கு மேலே ஒரு கட்சிக்கு யாராவது நிதி கொடுத்தால் அவர் பெயர் விலாசங்களை இணையதளங்களில் வெளியிட வேண்டும். 2227 கோடி ரூபாய்க்கு பெயர் விலாசம் இல்லாமல் நிதி வாங்கியிருக்குது பாஜக. வேதாந்தா நிறுவனத்தில் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் 2016ஆம் ஆண்டு 58 கோடி ரூபாயை வேதாந்தாவோட வழக்கு வாங்கி ஒரு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்கிற அமைப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போன போது வேதாந்தா வெளிநாட்டு நிறுவனம் இல்லை என்று வேதாந்தா வாதிடவில்லை, பாஜக வாதிடுகிறது. ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் 50% விழுக்காடு பங்குகள் வேதாந்த வெளிநாட்டோட இருக்கு, இது வெளிநாட்டு நிறுவனம், உடனடியாக இதை பாஜக சட்டப்படி நடவடிக்கை உத்தரவுப்படுது. அப்ப நீங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் என்பது தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது, தங்களுடைய கொள்கை நேர்மையை தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது. தாங்க மாமியா உடைச்சா மண்சட்டி, மர்ம உடைச்சா பொன்சட்டி என்பது போல் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க மிக நேர்மையா இருக்கோம், எங்க ஊழல் இல்லாத அரசுங்கிறீங்க. இங்க அதாவது சவுத்துனாவே ஊழலா இருக்குங்க, இது ஒரு தப்பா இருக்குங்க இப்படின்னு தொடர்ந்து பரப்புற பாஜக எண்ணம் இருக்குல்ல. இதில் நான் மீண்டும் செய்கிறேன், அதிமுகவையும் சேர்த்து தான் காப்பாற்ற விரும்புகிறோம். அதுக்காக மிஸ்மேனேஜ்மெண்ட் காப்பாற்றுவதல்ல, அவர் செய்ய ஊழலை காப்பாற்றுவதல்ல. அவர் பரப்புரை நடக்குது. திட்டமிட்டு தென் மாநிலங்கள் மீது, குறிப்பாக தமிழ்நாட்டின் மீது பாஜகவிற்கு எப்போதும் ஒரு கோபம் உண்டு. அந்த கோபம் இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள், இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள், நாங்கள் நேர்மையானவர்கள். இவர்கள் ஊழல் நேர்மை என்பது வெளிநாட்டிலிருந்து வாங்கிய நிதியில் மட்டும் 227 கோடி ரூபாய் யாரும் வாங்கி தெரியல. ஒட்டுமொத்த நிதி வாங்கி எல்லா கட்சிகள் 11 கட்சிகளில் 90 விழுக்காடு பணத்தை பாஜக வாங்கி இருக்கிறது. சரி, சொல்லுங்க. திட்டமிட்டு ஒரு தென் மாநிலங்கள் மீதான ஒரு பரப்புரை நடக்கிறது ஒண்ணு, அப்புறம் எல்லா சட்ட அமைப்புகள் தனியார் அமைப்புகளையும் பாஜக கையில வச்சுக்கிட்டு தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சில ஆதாரங்களை முன்வைத்து ராஜீவ்காந்தி சொல்றார். ராஜீவ்காந்தி எங்க இருந்து எடுத்தாருன்னு தெரியல, கொஞ்சம் விவரத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்களேன். பேன் கார்டு இல்லாம நாங்க வாங்கியிருக்கிறோம், 30 கோடி வாங்கியிருக்கோம், எதுவா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கு, சொல்லுங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுங்க. பொது வழியில ஆதார் எண்ணம் இருக்கு, தர தயாரா இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களே, உடனே வழக்கு போடுங்க. ஒரு நிமிஷம், ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. பாஜக மீது தேர்தல் நிதி வாங்கியதில் முறைகேடு என்பது வழக்கு நிலுவையில் இருக்கு. நிலுவையில் தானே இருக்கு. நீங்க இம்ப்ளீட் ஆயிட்டு நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்ற தமிழரசன், பாருங்க, நீங்க பேசும்போதே பாருங்க ராஜீவ்காந்தி எவ்வளவு பதட்டம் அடைறாரு பாருங்களேன். பேச ஆரம்பிக்கும் போது இன்னொன்னு இல்ல இல்ல, அது கொஞ்சம் அமைதியா இருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணன் கோபண்ணா மேல ரொம்ப மரியாதை உண்டு. அவர் சில நேரத்தில் டக்குன்னு உண்மையை சொல்லிடுவாரு.
வெளிப்படையானவர். அவருக்கு ஒரு ஆதங்கம் பாருங்க, ராஜீவ்காந்திக்கு ஆதங்கம் பாருங்க. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்களே, கருப்பு பணம் ஒழிக்கிறீங்களே, அண்ணன் துரைமுருகன் வீட்டு அந்த காலேஜ் இருந்து எடுத்தமே, அது எப்படி வர வச்சீங்கன்னு எவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறாங்க பாத்தீங்களா? அது அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எவ்வளவுதான் சட்டம் போட்டு தடுத்தாலும் எங்க கிட்ட ஆள் இருக்குங்க, நாங்க எத்தனை வேணாலும் நாங்க கருப்பு பணம் வச்சுப்போம் அப்படின்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டு இப்ப எங்களை கேட்கறாங்க சட்டம் என்ன போட்டீங்க. நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன், தமிழ்நாடு முழுக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எதுக்கு? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, குற்றத்தை தடுப்பதற்கு. கொலை நடந்துட்டு இருக்குது, கேட்பீங்களா? என்ன இன்னும் கொலை நடந்துட்டே இருக்குது, அப்புறம் எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் முடியலாமே? கொலை நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாம் குற்றம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன் வச்சா குற்றம் தடுக்கப்படும், தடுக்கப்பட்டதா? அப்படி இருக்கு. நாங்க சொல்றது டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியலையோ இல்லையோ, அத்தனை பேருக்கும் வழி தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடுல இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை பெரும் பணக்காரர்களுக்கும் அந்த வழி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த டிமானிட்டைசேஷனால அவங்களால பணத்தை வெளியில எடுக்க முடியல, வெளியில கொடுக்க முடியல. கருப்பு பண புழக்கம் ஏன் அதிகமாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன், இது தவறான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. அதை எப்படின்னா தடுக்க தான் முடியுமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அதான் சொல்றோம், டிமானிட்டைசேஷன் மூலமா கருப்பு பணம் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது, ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம் சொல்லும் போது எல்லாவற்றையும் கருப்பு பணத்தை அனைத்தையுமே பேங்குக்குள்ள கொண்டு வந்து ஒயிட் ஆக்கிட்டு வச்சிருக்கோம். அதை எடுத்து திருப்பி தவறு கருப்பாயிட்டீங்க, வெள்ளையாக்கி அதான் கேக்குறேன். அது எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் எனக்கு மரியாதைக்கு எங்க பொதுச் ரெண்டு பேர் எவ்வளவு பதட்டம் அடைகிறாங்க பாருங்க. நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யார கேட்கணும்? அண்ணன் துரைமுருகன் அண்ணன் எப்படி இதையும் தாண்டி ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மேல மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பிளவு வருது, அசோக் கெலோட் சச்சின் பைலட்டுக்குள்ள. அப்ப காங்கிரஸ் தலைவர்கள் வீட்டுல ஒரு ஐடி ரைடு நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவசாயிகள், டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிச்சு பேசின அனுராக் காஷ்யப், தாப்சி வீட்டுல ரைடு நடக்குது. இதெல்லாம் வரிசையா பார்க்கும்போது விஜய் வீட்டுல, நடிகர் விஜய் வீட்டுல கூட ரைடு நடந்தது. அப்ப இதெல்லாம் ஒப்பிட்டு அவங்க பேசுவாங்களா மாட்டாங்களா? முதல்ல அதானி வீட்லயே ரைடு நடக்காது. ஆமா ஆமா, காங்கிரஸ் பீரியட் நடந்துட்டு இருக்கும்போது அம்பானி வீட்டுல காலை மாலை, அதானி வீட்டுல காலை மாலை 2 தடவை நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அம்பானி வீட்டுல ரைடு பண்ணிட்டு தான் காலைல ஆபீஸ்க்கே போவாங்க. இல்ல மக்களுக்கு சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ராஜீவ்காந்தி அவர்கள் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, ஒரு பெட்டிஷன் போடுங்க, வீட்டுல உள்ள கருப்பு பணம் இருக்கு, அவர் பணம் கொடுத்துட்டு இருக்காருன்னு நீங்க அபிஷியலா நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆக்ஷன் எடுக்கலன்னா நீங்க கேளுங்க. நீங்க எதையும் கொடுக்க மாட்டீங்க. கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிறது பாஜக. நாங்க இல்ல, நீ கண்டுபிடிங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா சொல்லி ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒழிச்சிங்களா? இருங்க. இன்னொன்னு கேக்குறேன், என் வீட்டுக்கு ரைடு வாங்க, நான் பாக்குறேன், வந்து எடுத்துங்க. இல்லையா போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருப்பேன். ஏன் பதற்றம் அடைகிறீங்க? நீங்க பாக்குறீங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆளுங்கட்சி முடக்க பாக்குறீங்களா? எதிர்கட்சி ஏன் முடக்கணும்? இல்ல ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி தவறான பிம்பம்னா போன அத்தனை இடத்துலயுமே 99% இடத்துல ஒன்றும் கைப்பற்றப்படவில்லைன்னு ராஜீவ்காந்தி கூட சொல்லுங்க. சரி, ஆனா கைப்பற்றப்பட்ட ரொம்ப சுருக்கமா அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன், என்னுடைய அண்ணன் குமரகுரு அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேரை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நிகழ்வை மீண்டும் நான் திரும்பி பார்க்க விரும்புறேன். வேலூர் தேர்தலின் போது போய் இவர்கள் திட்டமிட்டு களங்க ஏற்படுத்த வேண்டும் வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போகும்போது எங்க பொதுச் செயலாளர் கால் மேல கால் போட்டு இங்க உள்ளதை பாத்துக்கிட்டாங்கன்றாரு. கதிரானந்த வீட்டுக்கு போனாங்க. ₹1 கைப்பற்றப்படவில்லை. கைப்பற்றப்படவில்லை. அதே மாதிரி அங்க வேலூர் தேர்தல் நிறுத்தப்பட்டதுக்கு திமுகவுடைய இன்னொருத்தர் பேர சொன்னாங்க. இதுவரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, ஒரு சோ காஸ்ட் நோட்டீஸ் கூட அனுப்பப்படல. சரி, தொடர்ந்து பேசலாம். இது எதுமே இல்லாமல் மீண்டும் பயன்படுத்துவதை ஒரு முடியாது. சரி, அவர் பேர் பயன்படுத்த கூடாது. நீங்க சரி, நான் வரேன், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது 2017 நவம்பர் 17. 1800 வருமானத்துறை அதிகாரிகள் 184 இடங்களில் ரெய்ட் பண்ணதில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை மாற்றி பல சொத்துக்கள் வாங்கப்பட்டதில்
அந்த டாக்குமெண்ட் தியாகராய நகரில் சசிகலா உறவினர் கிருஷ்ணபிரியா வீட்டில் சிவகுமார் என்பவர் கைப்பட எழுதி 1674.50 கோடி சொத்துக்கள் வாங்கப்பட்டதுக்கு ஆதாரம் கைப்பற்றப்பட்டது. வருமான வரித்துறை கிட்ட சிக்கி இருக்கு. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பணத்திலிருந்து அது வந்து ஜெயலலிதா வீட்டினுடைய கொடநாடு பங்களாவில் வைக்கப்பட்டிருந்த பதுக்கி வைக்கப்பட்ட பணம் பல இடங்களில் வணிக வளாகங்கள், புதுச்சேரியில் உல்லாச விடுதி, காகித ஆலை கோவையில், காஞ்சிபுரத்தில் சர்க்கரை ஆலை, மென்பொருள் நிறுவனம். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு சொத்துக்கள் வாங்கி எல்லாம் பண்ண சசிகலா மீது அது வந்து 2017 இப்போ 21 என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு சசிகலா இன்னைக்கு தினகரனை ஆதரிக்காம முடக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இதுக்கு பின்னால இருக்கிற திரைமறைவு பேரம். கருப்பு பண ஒழிப்பு வீரர் நரேந்திர மோடி ஆட்சியில சசிகலா உறவினர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா, சசிகலா அரசியலுக்கு வரல. மிகப்பெரிய வரவேற்பு. சிறைச்சாலையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 24 மணி நேர வரவேற்பு. நாடே ரொம்ப வியப்பாக பார்த்தது. சிறையில ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவர் வெளியில வராருன்னா அவரை போய் இப்படி வரவேற்றதெல்லாம் நாங்க பார்த்தோம். இவ்வளவு ரெய்டு நடக்குது, இவ்வளவு நடந்தது. ஆனா அந்த திடீரென்று சசிகலா தினகரனை வருமான வரி சோதனை அடிப்படையில் தான் அச்சுறுத்தப்பட்டு, ஏன்னா அந்த அம்மா அரசியலுக்கு வந்து தினகரனோட சேர்ந்தா அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் இப்போயும் மண்ண கவ போது நிச்சயமா மண்ண கவி இருக்கும். அந்த நிலைமையை தடுத்து நிறுத்துவதற்கு வருமான வரித்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தான் பாஜக வந்து இந்தியா முழுவதும் ஆட்சியில எப்படி நடத்துதுன்னா, இந்த மாதிரி நிறுவனங்களை ஏவி விட்டு எதிர்கட்சிகளை முடக்கி அச்சுறுத்தி அவர்களை பலவித தொல்லைகளை கொடுத்து இந்த ஆட்சி வந்து இன்னைக்கு அவருடைய ஆட்சி அதிகாரத்தை இன்னைக்கு நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிச்சயம் இந்த மாதிரி செயல்கள் தான் நடக்குது. சரி, திரு சத்யன் நிறைவா? இல்லை, 24 மணி நேரம் வரவேற்பு நாடே பார்த்து அதிர்ச்சியாதுன்னு அவர் என்ன சொன்னா, ராகுல் காந்திக்கு இல்லாத வரவேற்பு அப்படி சேர்த்து சொல்லிக்கணுமா? இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் கோபனாக்கு நான் ஒரே ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். அங்கே 170 கோடி ரூபா செலவு பண்ணாங்கிறது வந்து நம்மளுக்கும் தகவல் வந்தது. எனக்கு ஒரு 20 கோடி செலவு பண்ணுங்க, நான் பெங்களூர் வரதுக்கு 3 நாள் ஆகும். செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டினா எப்படி வேணால் பண்ணலாம். அதே ஒரு பெரிய அரசியல் நிகழ்வாகும். அதன் தொடர்ச்சியாக நடந்தக்கூடிய விஷயங்களை வந்து யாரோ ஒரு அழுத்தம் அப்படின்னா, காங்கிரஸ் மீது என்ன குற்றச்சாட்டு வந்தது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இல்லாது காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் குற்றச்சாட்டு. அந்த சிபிஐயோட முன்னாடி ஜோகிந்தர் சிங் என்ன சொன்னார்? இவர் மு.க. ஸ்டாலின் வீட்டில் ரெய்டு நடந்தபோது, இல்லை பிரதம மந்திரிக்கு அதனுடைய தகவல் தெரியாதுன்னு பேட்டி கொடுத்தது நம்ம பார்க்கலையா? இல்லை அதன் தொடர்ச்சியாக எத்தனை நபர்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னு. அப்போ உங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கன்வீனியன்ட்டாக அதே தான் நடக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்றேன், இல்லை அது டிபார்ட்மெண்ட் துறை ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். தவறுன்னு இருந்தால் கண்டிப்பாக சட்டத்தின் பிரகாரம் எல்லாரும் சம்பந்தம் உங்களையும் சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு வேற திரு ராஜீவ் காந்தி சொல்றாரு. பாஜக திட்டமிட்டு செய்கிறது. மாநில உரிமையின் அடிப்படையில் அவர்களுடைய அனுபவத்தின் பெயரில் தான். அவங்களுக்கு சட்டம்னா பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது, மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் சொன்னேன், 1 கிலோமீட்டர் தோண்டி கேபிள் போடுறதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? அப்ப அதுதான் நானும் சொன்னேன். இப்ப மாறன் சகோதரர்களும் அப்ப அதை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், எல்லாம் சந்தித்து கொண்டு. இது என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் சேர்ந்து ஒரு கருத்து உருவாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. இது வந்து அந்த உந்துதலின் பெயரில் தான், அதன் அழுத்தத்தின் பெயரில் தான், இது இப்படித்தான், அது அப்படித்தான். அந்த கருத்து உருவாக்கம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மே 7ஆம் தேதி சென்னை சேர்ந்த ஒரு பிரபல நகை நிறுவனத்துல ரெய்டு நடந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் அப்படின்னு, அதில் வாங்காத ஸ்டாக்னை வாங்கினது மாதிரியும் இதெல்லாம் நடக்காத டிரான்சாக்ஷன் நடந்த மாதிரி. அப்படின்னா ஒரு கருப்பு பணம் என்பது அரசாங்கமாக பண்ணுது. கருப்பு பணத்தை ஒரு தனிநபர் ஒழுக்கம் மீறியதுனால தானே குற்றம் நடக்குது. இந்த தனிநபர் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது சட்டம் இருக்கு. எனக்கு சட்டம் முக்கியம் இல்லை, எனக்கு அரசியல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 141 வழக்கு இல்லை, லாஸ்ட் பாயிண்ட், 141 கிரிமினல் வழக்கு. இப்போ இன்னைக்கு சொன்ன எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவித்த கேண்டிடேட்ஸ்ல 140 பேர் கிரிமினல் வழக்கு இருக்கு. அப்ப அத்தனையும் அரசு தான் போடுச்சா? அப்ப அவங்க சும்மாவே உட்கார்ந்திருந்தாங்க. அதிமுக மேல இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும். சரி, நன்றி நன்றி நன்றி. பார்க்கலாம் வழியில கணா இல்ல, வழியில பயம் இல்ல. பார்க்கக்கூடிய மக்கள், குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. இப்படி நீலி கண்ணி இல்ல, அவங்க சரியான நடவடிக்கையா இல்ல உள்நோக்கத்தோட கூடிய நடவடிக்கையான்னு புரிஞ்சு அவங்களே வாக்களிப்பாங்க. பார்க்கலாம். மக்கள் நன்றி நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒலிக்கட்டும்.